வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஆர்த்தி, வயது 26, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க. ஜாதி கோணர் இடத்த சார்ந்தவங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் கடையில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோரும் இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போது ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க மாமா வீட்டில் தாங்க வசிக்கிறாங்க. இப்போ சூழ்நிலை காரணமாக ஹோமில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் போதுமானது. கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. வாங்க நண்பர்களை, அடுத்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் சஞ்சனா, வயது 39, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க. ஜாதி தேவரானதை சார்ந்தவங்க. படிப்பு பிஎட் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி புதுச்சேரியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு ஏகப்பட்ட சொத்துக்களை உடைய நல்ல வசதியுள்ள குடும்பத்து பெண்ணும் கூட. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய பெற்றோரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அவரும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால எந்த விதமான தொடர்பும் கிடையாதுங்க. இவங்களுக்கு தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு சொந்தத்திலேயே தான் திருமணம் செய்து வைத்தாங்க. இவங்களுடைய கணவர் உடல் பாதிப்புனால இறந்துட்டாங்க. இப்போ இவங்க தன்னுடைய எதிர்காலத்திற்காக திருமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. குழந்தைகள் ஏதும் கிடையாதுங்க. குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்ளவும் ஒரு மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சபிதா, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. ஜாதி வன்னியரானத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி தாரமங்கலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 2 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. தன்னுடைய மகளுக்கு குறைந்த அளவு வசதி தாங்க செய்து தர முடியும். 2 சவர நகை மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்துக்கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவரையும் சொந்த தொழில் அமைத்து தரதாகவும் சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகே. தனக்கு வரக்கூடிய கணவர் கூலி தொழிலாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் முழு சம்மதனும் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.